அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளாக 3 விடயங்களை குறிப்பிடுவார்கள்: உணவு, உடை, உறையுள். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் கூட அதனை முழுமையாக அனுபவிப்பதற்கு ஒரு நீண்ட காலமான ஆயுள், ஆரோக்கியமான வாழ்வு என்பன அவசியமானதாக இருக்கிறது. என்ற காரணத்தினால்தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். கால் வீக்கம் மற்றும் அதற்கான முக்கியமான காரணங்களை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். ஒரு சில சமயங்களில் இந்த கால் வீக்கம் என்பது சர்வசாதாரணமாக ஏற்பட்டாலும் கூட பல சமயங்களில் உயிர் ஆபத்துகளை ஏற்படக்கூடிய நோய்களுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். எனவே இந்த கால் வீக்கத்திற்கான காரணிகள் என்னவாக இருக்கும், அதனை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம், அதற்கான சிகிச்சை முறைகள் என்னவாக இருந்து கொண்டு இருக்கின்றன, இந்த மாதிரியான பல முக்கியமான விடயங்களை பற்றி தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். இதனை பற்றிய மேலும் பல முக்கியமான விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ கால் வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, நடந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு இடத்துல நின்றுருப்பாங்க. அதனால சிலருக்கு கால் வீக்கம் ஏற்படலாம். ஆனால் அதை ஓய்வெடுத்த பிறகு அப்படியே இல்லாமல் போயிடும். ஆனால் பல சமயங்களில் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்களுக்கான முக்கியமான அறிகுறியாக இந்த கால் வீக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பொதுவான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா என்னவாக இருக்கும்? ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி அது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், ஒரு பெரிய பாரதூரமான ஒரு நோயின் அறிகுறியாகவும் இருக்கலாம். பொதுவாக இந்த கால் வீக்கத்துக்கு காரணம் மட்டும் பார்த்திங்கன்னா, கால்களில் எங்களுடைய தோள்களுக்கு உட்பகுதியில் இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அதில் நீர் தேங்குறதால் ஏற்படக்கூடியதால் தான் கால் வீக்கம் ஏற்படலாம். இதை விட கால்களில் இருக்கிற ஒவ்வொரு இளையங்களும் வீக்கமடைந்து அல்லது ஒரு டியூமர் அல்லது ஒரு கட்டியல் ஃபோம் பண்ணும் போது எல்லாம் அது தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல மட்டும்தான் வீக்கம் ஏற்படும். ஆனால் முழு காலும் வீக்கம்னு சொன்னால் பெரும்பாலான நேரங்களில் அது அந்த சாஃப்ட் டிஷ்யூவில் ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் வரதால தான் வீக்கம். இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஒரு அக்யூட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு குறுகிய கால ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம், அல்லது நீண்ட கால நோயின் ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். இதில் பல கோணங்கள், அதாவது அதோட அந்த கால் வீக்கத்தோடு மட்டும் அல்லாமல் கால் வீக்கத்தோடு வரக்கூடிய மற்ற சிம்டம்ஸை மற்ற நோய் அறிகுறிகளை வைத்து நாங்கள் என்னென்ன நோய்கள் என்னென்ன பிரச்சனையான விஷயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வர மாட்டோம். நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட் அவருடைய நோய் குணங்குறியை வைத்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அப்போ காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றது ஒரு கால் மட்டும் வீக்கலாம், இல்லை 2 கால்களும் வீக்கலாம் அப்படியான. அப்போ இதை கால் வீக்கம் இருக்கின்ற ஒரு விஷயம் பல கோணங்களில் பல ஃபேஸஸை காட்டும் எங்களுக்கு. அதை எந்த கோணத்தில் இருக்கிறத பிடித்து அந்த நோயை கண்டுபிடித்து நாங்கள் ட்ரீட் பண்ணும் போது தான் அதை நாங்கள் இல்லாமப்படலாம். சில கால் வீக்கங்கள் நாங்கள் பெர்மனெண்ட்டாகவே அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டமும் இருக்கும். சிலது அதை நீங்கள் பார்த்துப்பீங்க, சில பேருடைய கால்கள் அப்படியே வீக்கத்தோடையே விட்டுருப்போம். அது ஈவன் மருத்துவத்துறையால் அதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு ஃபெயிலியர் செய்ய முடியாமல், ஆனால் அவரை சுகதேகியாக உயிராபத்து இல்லாமல் பேணுவதற்குரிய நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிற உரிய நடவடிக்கைகளை மட்டும் செய்யலாமல் ஒழிய, குறிப்பாக யானைக்கால் நோய் என்கிற ஒரு தெரியும், மற்ற இப்போ லிம்ஃபிடிமான்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் அந்த வீக்கம் வந்தால் அப்படியே தான் அந்த வீக்கத்தை நாங்கள் குறைக்க முடியாத நிலைமைக்கு போகின்றோம். இது நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளை போகும்போது பார்க்கலாம். பொதுவாக டாக்டர், கால் வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விதமாக கதைக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு கால் மட்டும் வீங்கின சந்தர்ப்பங்கள் இருக்கும், இன்னும் சிலருக்கு 2 கால்களுமே வீக்கம் அடைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே இந்த மாதிரியான ஒரு கால் வீக்கம் 2 கால் வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நோய்களுக்குரிய அறிகுறியாக இருக்கலாம் இல்லையா டாக்டர்? அது என்ன மாதிரி இருக்கும்னு பார்ப்போம். அதில் ஒரு கால் மட்டும் வீக்கம் அடைகிறதுன்னு சொன்னால் அந்த காலில் ஏற்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட லோக்கலைஸ் ப்ராப்ளம் தான் இருக்கும். அதாவது நாங்கள் குறிப்பாக நான் இதுக்கு முதல்ல ஏதாவது நிகழ்ச்சியில் கழிச்சிருப்பலாம், பெரும்பாலான ஆட்களுக்கு இது தெரியும், இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்லுலைட்டிஸ் என்கின்ற ஒரு விஷயம் யூஸ்வலாக 2 கால்லையும் வாரதில்லை.
இது டயபெட்டிக் ஆக்கல்ல ஏதாவது ஒரு பிரிக் இன்ஜரி அல்லது ஒரு காயத்தின் ஊடாக கிருமி தொற்று ஏற்பட்டு அந்த ஒரு கால் மட்டும் அந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டது சொல்கிறது செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கால் மட்டும் வீக்கமடைகின்றது வந்து அந்த ஒரு காலில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட ஒரு நோயோ ஒரு கண்டிஷன் வெளிப்பாடாக இருக்கும். 2 கால்களும் வீக்குன்னு சொன்னால் வீங்கி ஸ்வெல்லிங் இருக்குன்னு சொன்னால் இனிமான்னு சொல்லுவோம். 2 காலும் வீக்கமடைஞ்சிருந்தால் அது உடலில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமிக் எஃபெக்டாக இருக்கும். அது ஒரு ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம், ஒரு தைராய்டு குறைபாட்டால் இருக்கலாம், அல்லது வெரிகோஸ் வெயின் 2 காலம் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் ஒரு தோற்றப்பாடாக இருக்கலாம். அப்படி அதாவது லிவர் ஃபெயிலியர் இப்படியான மெடிக்கல் கண்டிஷன் அல்லது ஒரு பொலி ஆத்ரோபதி ஆத்ரைட்டிஸ் பல மூட்டு வாதம் ஏற்படும். அது எல்லா மூட்டுகளையும் தாக்கும். அப்படியான கண்டிஷனில் 2 காலும் பாதிக்கப்படும். அதாவது சிஸ்டமிக் டிசீஸ் ஒன்றால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்படியான அப்போ 2 காலில் ஏற்படக்கூடிய வீக்கமானது நீண்ட கால பிரச்சனையாக இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால நோயின் அறிகுறியாக இருக்கும். ஒரு காலில் மட்டும் ஏற்படுறது அந்த காலில் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நோயின் கண்டிஷன் பிரச்சனையாக இருக்கலாம். அதில் டாக்டர் இன்னும் சில விதத்தில் வந்து பார்க்க போனால் சிலருக்கு வந்து இந்த கால் வீக்கத்தோடு வந்து வலி என்பதும் வந்து இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து வலி இல்லாமலேயே இந்த கால் வீக்கங்கள் வந்து ஏற்படுவது உண்டு. எனவே அந்த மாதிரியும் பார்க்கும்போது பலவிதமான நோய் நொடிகள் அதற்கும் வரும் இல்லையா டாக்டர்? அதனை பற்றி பார்ப்போம். இதில் வந்து கால் வீக்கம் எந்த ஒரு உறுப்பும் இல்லை உடல் ஒரு பாகமும் வீக்கம் அடையும் போது கொஞ்சம் சாதாரண டிஸ்கம்ஃபர்ட் அல்லது பெயின் இருக்கும். அது சாதாரணமாக ஏற்படும். ஆனால் அதை விட மேலதிகமாக வலி, வேதனை, காய்ச்சல், சிவப்பு, ரெட்னஸ் போன்ற பிரச்சனை இருக்குமா இருந்தால் இது ஒரு இன்ஃபெக்ஷன் அக்யூட் கண்டிஷனாக இருக்கும். ஈவன் ஒரு ட்ரோமாவில் கூட வரலாம். ஒரு ஆக்சிடென்ட் பட்டவர் அல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஜரியால் காலில் வீக்கம் ஏற்படுமா இருந்தால் அதில் அந்த இடம் வீக்கம் அடைகிறோட அதில் பெயின் ஏற்படும். அது தாங்க முடியாத பெயினாக இருக்கும். மற்றது அதில் ரெட்னஸ் வரும், ப்ளீடிங் அல்லது அந்த இடத்த குருதிஇந்த பிளட் ஃப்ளோ கூடுறதால அந்த கால் வந்து சிவப்பாகவும் அது மிக ஓமாக இருக்கும், ஃபீவர் இருக்கும் அந்த காலில் மட்டும். அப்படியான மற்ற சிம்டத்தோடு வருதுன்னு சொன்னால் அது அக்யூட் ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு கால் வீக்கம் வலியோடு வருதுன்னு சொன்னால் அது அக்யூட் ப்ராப்ளம். அதை எவ்வளவுக்கு எவ்வளோ அக்யூட்டாக இருக்கோ அவ்வளோது கூட நாங்கள் ஃபாஸ்ட்டாக அதை ட்ரீட் பண்ண வேணும். அப்படி ஃபாஸ்ட்டாக ட்ரீட் பண்ண இருந்தவன்டா அதில் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மிக விரைவில் அந்த காலை இழக்க வேண்டி வரலாம், இல்லை உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். அதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் தான் டிவிடி. செல்லுலைட்டிஸ் மாதிரியும் இருக்கும். செல்லுலைட்டிஸ்னால் ஒரு கால் வீக்கமடைந்து சிவப்படைந்து பெயினோடு நடக்க முடியாமல் மினுக்கமாக இருக்கும். ஆனால் அதில் டிவிடி இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் சரியாக கண்டுபிடிக்காமல் ஓரிரு தினங்களுக்குள்ளே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் அதை மிஸ் பண்ணுவோமா இருந்தால் அது வந்து பல்மரி எம்போலிசம் போன்ற பிரச்சனை உயிராபத்தை கூட ஏற்படுத்தும். அப்போ இந்த பெயினோட வார கால் வீக்கத்தை யாரும் உதாசீனம் செய்யக்கூடாது. அது முக்கியமான விஷயம். அது ஒரு அக்யூட் கண்டிஷன், உடனடியாக ட்ரீட் பண்ண வேணும். அப்படியான ஒரு பெயினோட கால் வீக்கம் ஏற்படுமா இருந்தால் அவர் கட்டாயமாக விடுதிகள், அதாவது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். அது பெரும்பாலான டயபெட்டிக் ஆக்களில் வெரிகோஸ் வெயின் உள்ளவர்கள் இந்த பிரச்சனை ஏற்படலாம். இது அந்த பேஷண்ட் விலை கொள்ள வேண்டும். ஒரு ஆள் வீக்கம் ஏற்பட்டு பெயினோட போயிருக்க டாக்டர்ஸ் உங்களை அட்மிட் பண்ண சொல்லி எல்லாம் சர்டன் டெஸ்ட்டுகளை செய்ய சொன்னால் நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உடனடியாக அதை அறிவுரையை பின்பற்ற வேண்டும். ஏன்னா அது வந்து மிக விரைவில் பாரதூரமான பக்க விளைவுகளை இல்லை காம்ப்ளிகேஷனை உண்டாக்கி விட்டுரும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கால் வீக்கமும் மற்றும் அதற்கான மிக முக்கியமான காரணங்களை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். டாக்டர், இப்போ பொதுவாக கால் வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவான பல காரணிகள் இருக்குது. அதில் முதலாவதாக நாங்கள் இப்போ வெரிகோஸ் அப்படின்னு எடுத்துக்கோனால் நிறைய நபர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான் இந்த கால் வீக்கமும் ஏற்படும். அதனை தவிர வேறு என்னென்ன அறிகுறிகளோடு இந்த வெரிகோஸ் நோயாளிகள் வருவார்கள்? வெரிகோஸ் வெயின் சொல்லும்போது கட்டாயமாக அந்த வெரிகோஸ் வெயின்ஸ், ப்ரொமினண்டான வெயின்ஸ் உங்களுக்கு தெரியும். மற்றது அந்த காலில் தோலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். தோலில் கால் வீக்கத்தோடு அந்த முதல் ஆரம்பத்தில் அதை சொல்லியிருக்கணும். என்ன கால் வீக்கம் வந்து தோலில் மாற்றங்களோடு ஏற்படுற கால் வீக்கம் இருக்குது. தோல் மாற்றம் ஏற்படாமல் அப்படியே கால் வீக்கம் ஏற்படுற கண்டிஷனும் இருக்குது. வெரிகோஸ் வெயினில் வரக்கூடிய கால் வீக்கமானது ஒரு நீண்ட காலமாக இருக்கலாம். மற்றது அவனுடைய அந்த கால் தோல் பகுதியில் பல மாற்றங்களை பார்க்கலாம். குறிப்பாக அல்சரேஷன் இருக்கலாம், புண்கள் ஏற்பட்டிருக்கலாம், பிக்மெண்டேஷன் இருக்கலாம், கருத்து இருக்கலாம்,
மற்றது ஒரு தடித்து அது சொல்லுவோம் தேரைத்தோல்னு சொல்லுவோம் நாங்கள் அது தமிழில் சொல்கிறோன்னா அந்த தவளைகளுக்கு இருக்கக்கூடிய தோல் மாதிரியான ஒரு ஸ்கேலி ஒரு பொறுக்குத்தன்மையானது அப்படியான ஒரு ஸ்கின் சேஞ்சஸோட வரும். அப்படியான பிரச்சனை வரும்போது வடிவாக உங்களுக்கு தெரியும், இது ஒரு வெரிகோஸ் வெயின் வீனஸ் ஹைப்பர் டென்ஷனால் வார லிம்ஃபீடிமான்னு சொல்லுவோம். அதில் மாதிரி அல்சர் வாரது மிக முக்கியமாக இருக்கும். வெரிகோஸ் வெயின் உடைய அல்சர்ஸ் இருக்கும். மற்றது இவர்களுக்கு இந்த வீக்கம் வந்து காலமையில குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இரவில் படுத்துட்டு விடிய எழும்பும் போது இந்த வெரிகோஸ் வெயினால் வரக்கூடிய கால் வீக்கம் கட்டாயமாக குறைஞ்சிருக்கும். அது அவர்கள் பேசுகிற எல்லாரும் சொல்லிவிடும். அவருடைய நாள் வேலை துவங்கி ஈவினிங் ஆகும்போது அவர்கள் பகலில் வேலை செய்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு அது வீக்கம் கூடிக்கொண்டு போய் இரவில் தான் கூட பெயினும் வரும். பிற்பகல் வேலையில் தான் அவர்களுக்கு அந்த பெயினும் இருக்கும். திருப்பி அவர்கள் படுக்கைக்கு போகும்போது அது திருப்பி குறையலாம். அப்போ இப்படியான சில ஃபீச்சர்ஸை நாங்கள் வெரிகோஸ் வெயினில் வரக்கூடிய கால் வீக்கத்தை பார்க்கலாம். இப்போ இப்படியான ஃபீச்சர்ஸ் ஒரு ஆளுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது, கால் வீக்கம், தோலில் மாற்றங்கள் இருக்குது, புண்கள் ஏற்படுகின்றது, இரவில் படுத்துட்டு விடியலும் போது வீக்கம் குறையுது, பின்னேரம் கூடுதலாக நின்று வேலை செய்யும்போது வீக்கத்தோட பெயின் வருதுன்னு சொன்னால் இது வெரிகோஸ் வெயினால் வரக்கூடிய வீக்கம். இது உடனடியாக நீங்கள் அந்த வெரிகோஸ் வெயினுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்தால் இந்த வீக்கம் இல்லாமல் போயிடும். பொதுவாக டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் என்பது எந்த மாதிரியான நபர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடயத்தால்? வெரிகோஸ் வெயின்ன்றது சில தொழில்களோட சில பேருடைய அந்த தொழில் ஒக்குபேஷனல் ஹெசார்ட்னு சொல்லுவோம். அந்த தொழில் நிமித்தமாக வரலாம். அல்லது அவருடைய பரம்பரையில் அவருடைய அந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு இன்கோமிட்டிஸான தான் வாரது. அதாவது வாழ்வுகள் சரியாக தொழிற்படாமல் விடும்போது தான் வருகின்றது. கூடுதலாக நிற்பவர்கள், படை வீரர்கள், அல்லது செக்யூரிட்டி கார்ட்ஸ், பாதுகாப்பு தொழில் செய்வர்கள், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப், தொழில் ஏதாவது ஈவன் ஒரு ஷாப்பில் ஒரு கேஷியர் அனுப்பவர், காசாளர் அனுப்பவர், அது கூடுதலாக நிமிந்த நிலையில் நிற்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா அந்த வீனஸ் ஹைப்பர் டென்ஷன் வெயின்ஸில் வரக்கூடிய ப்ரெஷர் கூடுதலால் அந்த வால்வுகள் தொழிற்படாமல் போகலாம். அல்லது அவருடைய ஜெனட்டிக்கலாகவே அவருடைய பரம்பரையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களாலேயே அந்த வால்வுகள் தொழிற்படாமல் பிறப்பிலேருந்து சில பேருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கலாம். பொதுவாக டாக்டர், இந்த மாதிரியான வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது மருந்தளவில் இல்லாமல் அவர்களோட வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் இதிலிருந்து ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்குமா? இல்லை, சரியாக அந்த வெரிகோஸ் வெயினால் வீக்கம் மட்டும்தான் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை அவர் அந்த நிற்கிற நிலையை மாற்றி அல்லது அவர்கள் இடைக்கிட அவர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி கால்களை உயர்த்தி ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி நிலைமை, மற்றொரு ஸ்டாக்கிங்ஸ் போல் அந்த கால்களை நாங்கள் அதை பேண்டேஜ் பண்ணுவோம். அப்படியான சில மெடிசின் அல்லாத இல்லை சர்ஜரி அல்லாத முறைகள் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் வெரிகோஸ் வெயின் ஒரு கிரேட் 4 அது சொல்ல வெரிகோஸ் வெயின் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதாக ஸ்கேனிங் செய்வதன் மூலம் அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு அளவுக்கு மேற்பட்ட ஒரு நிலைமையில் வரும்போது, காம்ப்ளிகேட்டட் ஆகி வரும்போது அதுக்கு நாங்கள் கட்டாயம் இன்டர்வென்ஷன் செய்ய வேண்டியிருக்கும், சர்ஜிக்கல் செய்ய வேண்டியிருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி மெடிசினோ அல்லது சர்ஜரி அல்லாத சில வாழ்க்கை முறையில் மாற்றங்களாலேயும் அவருடைய தொழிலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை செய்வதன் மூலமும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த சிம்டத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம். அதற்கு பிறகு டாக்டர், இந்த மாதிரியான நபர்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம், இந்த பேண்டேஜ் என்பதை அணிந்திருப்பார்கள், அல்லது ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போட்டிருப்பார்கள். ஆனால் அதையும் பாவிக்கும் போது ஒரு சில நபர்கள் அதனை சரியான முறையில் பாவிக்காததன் காரணமாக கூட இந்த வீக்கம் சற்று அதிகமாக இருக்கும். எனவே அதனை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதை அதை பற்றி நான் நினைக்கிறேன். வெரிகோஸ் வெயின் போல அந்த டாபிக் கதைக்கும் போது நான் சொல்லிக்கிறேன். இப்போ அதை பற்றி சொல்கிறோம். நாங்கள் இந்த பேண்டேஜோ அல்லது ஸ்டாக்கிங்ஸ் நீங்கள் காலமையில் தான் போட வேணும். காலையில் ஐடியலி நீங்கள் நித்ரா எழுப்பி கூட காலை கடன் முடித்து குளித்து கூட ஆஃபீஸுக்கு போக முதல் அந்த ஸ்டாக்கிங்ஸை எல்லாம் பேண்டேஜை போடணும். படுத்திருந்து கால்களை உயர்த்தி அந்த வெரிகோஸ் வெயினை கலாப்ஸ்டாக வச்சுக்கொண்டு வெரிகோஸ் வெயினை தெரியாமல் போகிற அளவு கால்களை உயர்த்தி அந்த நிலைமையில் தான் பேண்டேஜ் அப்ளை பண்ணி பேருந்து இரவு படுக்கைக்கு போகும்போது தான் கலட்ட வேண்டி இருக்கும். அப்போ அப்படியான முறையில் நீங்கள் சரியான முறையில் பேண்டேஜோ அல்லது ஸ்டாக்கிங்ஸை பாவிப்பீங்களா இருந்தால் ஈவன் இந்த வெரிகோஸ் வெயின் ஆரம்பகட்ட பல பிரச்சனைகள், அல்சர் வாரது, ஸ்கின் சேஞ்சஸ், எடிமா, வீனஸ் எடிமான்னு சொல்லுவோம், கால் வீக்கம், வலி போன்ற எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணலாம். அது கட்டாயம் அந்த நீங்கள் பேண்டேஜ் பண்ணுற முறையை நான் சொல்லுவேன், உங்களுடைய வைத்தியரிடம் எப்படி போடுவேன்னு கேட்டு அறிந்து கொள்ள வேணும். தயவு செய்து நீங்களாக வீட்டை போடலாம்னு சொல்லிட்டு வர வேணாம். நீங்கள் அந்த
போன ஆண்டு உங்களுக்கு பேண்டேஜ் இல்லை அல்லது கிடைக்காலும் நீங்கள் போய் அந்த பேண்டேஜோ அந்த ஸ்டாக்கிங்ஸை வேண்டிட்டு போய் அந்த வைத்தியருடைய ஆலோசனைப்படி அவருக்கு முன்னால் போட்டு பார்த்து அவர் சொல்கிற முறைப்படி போட்டிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ டாக்டர் இந்த வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதனை பற்றிய ஒரு சில விடயங்களை வந்து நாங்கள் கருத்து விட்டோம். அடுத்ததாக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்யூலைட்டிஸ் பற்றி டாக்டர் கதைச்சிருந்தீங்க. எனவே இந்த செல்யூலைட்டிஸ் அப்படின்னால் என்ன, இந்த மாதிரியான பிரச்சனை யார் யாருக்கு அதிகமாக ஏற்படுகின்றது, அதனை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். செல்லுலைட்டிஸ்னு சொல்லியிருக்க அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா செல்லுலைட்டிஸ் வந்து அவ்வளோ தரம் வீட்டு இருக்க இல்லாது, கட்டாயம் ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டி வரும். மற்றது இது வந்து கூட டயபெட்டிக்காக தான் வரும். ஏன்னா செல்லுலைட்டிஸ் வந்து அடுத்த கட்டம் சில அப்சஸ் ஃபார்ம் பண்ணும் அல்லது அதில் நெக்ரோடைசிங் ஃபேஷியைட்டிஸ் எல்லாம். செல்லுலைட்டிஸை நீங்கள் ட்ரீட் பண்ணாவிட்டால் 1 or 2 days அவரை இருக்க முடியாது, பெயின் வரும், தாங்க மாட்டணும் வீட்டுக்காரர் அவரால் இது இட்ஸ் லைக் ஃபீவர், ஒரு காய்ச்சல் வந்தால் அப்படி நீங்கள் பரசிட்டமோலை போட்டு பார்ப்பீங்கள், பெயின் அதுக்கு குறையாமல் தான் கட்டாயம் போகிற மாதிரி. செல்லுலைட்டிஸில் பெயின் இருக்கும், ஆரம்பத்துலேருந்தே பெயின் இருக்கும், அந்த காலை கீழே வைக்க முடியாது, நடக்க இயலாது. அப்போ அப்படி ஒரு அளவு வீட்டை வச்சு கொண்டு வந்து இருக்க மாட்டோம். பட் அவர் டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பார். இதில் இன்ஃபெக்ஷன் பரவி கொண்டு போக பார்க்கலாம். அந்த இதில் வீக்கத்திலும் பார்க்க பெயின், மற்றது காய்ச்சல் இருக்குது, மற்ற அந்த ரெட்னஸ், அந்த சிவப்பு தன்மை சிவப்பாகி கொண்டு போகும் காலில், பாதம் கீழ்கால் வந்து மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அப்போ அவர்கள் பேஷண்ட் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற வேணும். அதால் செல்லுலைட்டிஸ் வந்து பெரிய பிரச்சனை வர்றதுன்னா செல்லுலைட்டிஸ் ஆரம்பத்திலேயே வந்து சரியாக டயக்னோஸ் பண்ணப்பட்டு சரியான ஆன்டிபயோட்டிக் கொடுப்பட்டால் செல்லுலைட்டிஸ் 100% ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். ஈவன் டயபெட்டிக்காக பயப்பட தேவையில்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அது ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும், இந்த செல்லுலைட்டிஸ்ன்னு வார பேஷண்ட்ஸ் கட்டாயம் அட்மிட் பண்ணப்பட வேணும். டயபெட்டிக்கோ இல்லையோ அட்மிட் பண்ணி பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேணும். அந்த கால்கள் ஒரு கால் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படும். அந்த கால் உயர்ந்த ஒரு பிலோஸ் அல்லது தலையான இல்லை ஏதோ ஒரு முறையில் பெட்டு ஃபுட்டை உயர்த்துவதன் மூலம் அதை எலிவேட் பண்ணி வைக்க வேணும், உயர்த்தி வைக்க வேணும். மற்றது ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேணும். அவருடைய டயபெட்டிக்கை நல்ல வடிவாக கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணும். இப்படியான முறைகளை சரியான செய்வது இருந்தால் இன்வார்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் செய்யலாம். அப்போ அந்த ஒரு அட்வைஸை பேஷண்ட் சரியாக பெரும்பாலான பேஷண்ட் வந்து ஓபிடியிலே அல்லது ப்ரைவேட் செக்டர் வந்து மருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டறிக்கிறது தான் யோசிக்கணும். வீட்டை போய் நாங்கள் படுத்திருப்போம் டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னு சொன்னாலும் அது ஃபெயிலியர்லாம் முடியும். அது இன்னும் பிரச்சனையை கூட்டுமலையே குறைக்காது. அப்படியா செல்லுலைட்டிஸ் வார பேஷண்ட் செல்லுலைட்டிஸ்னு கூட டாக்டர் சொல்லிட்டா அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மற்ற ஒரு பிரச்சனையும் வராது. அது முக்கியமான விஷயம். இது டயபெட்டிக் ஆகலாம் வேறு நீங்கள் கேட்ட மாதிரி. மற்றது அக்யூட் ப்ராப்ளம். இதில் வந்து எந்த விதமான ஒரு கிருமி தொற்று, செல்லுலைட்டிஸ் இருக்கிறத ஒரு பயப்படுத்த ஒரு கிருமி தொற்று. அந்த கிருமியை பெரும்பாலும் என்ன கிருமின்னு எல்லாருக்கும் தெரியும் பரவலாக. அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்கும் சரியான முறையில் ஊசி மூலம் ஏற்றுவதன் மூலம் ஒரு 48 மணி நேரத்துலேயே அந்த எல்லா இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வேணும் ஒரு 3-4 டேஸுக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா நாங்கள் வீட்டுக்கு முழுமையாக செல்லுலைட்டிஸ் விடுபட்டு அவரை அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதில் டாக்டர் இப்போ நாங்கள் முக்கியமாக செல்லுலைட்டிஸ் பற்றின பல முக்கியமான விடயங்களை கருத்திருந்தோம். அதில் டாக்டர் சொன்ன மிக முக்கியமான விடயம் இது ஒரு கிருமி தொற்றின் காரணமாக ஏற்படுவது. அது முக்கியமாக வந்து நீரிழிவு நோய். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் என்பது இருக்கின்றது. அது வந்து ஒழுங்கான கட்டுப்பாட்டில் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த கிருமி தொற்றின் காரணமாக ஏற்படும் ஒரு நோய் தான் இந்த செல்லுலைட்டிஸ். ஆனால் இது வந்து உடனே வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கும். காரணம் வந்து அவர்களுக்கு வலி என்பது மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கும். எனவே டாக்டர் இப்போ செல்லுலைட்டிஸ் மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தால் சரியாகிடும். ஆனால் இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கும், உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும் நோய்களும் கூட இருக்கும். அது வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இவர்களுக்கு கால்வீக்கம் வந்து பெரிய ஒரு வலியோடும் இல்லாமல் வந்து இருப்பார்கள். எனவே இவர்களுக்கு தான் வந்து இந்த உயிராபத்து என்பது அதிகமாக இருக்கும். எனவே அந்த மாதிரியான நோய்கள் எதுவும் இருக்கின்றன டாக்டர்? இதை வந்து ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு, ஹார்ட் பேஷண்ட் ஆளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் படிப்படியாக வந்துகிட்டு இருக்கும்போது கால் வீக்கம் சாதாரணமாக இருக்கும். அதுக்கு அவர்கள் பெரும்பாலும் இந்த ஃபுருசோபைட் என்கின்ற மருந்து கொடுப்பட்டிருக்கும். அது அவர்கள் யூரின் கூடுதலாக போய் அந்த கால் வீக்கம் குறைக்கப்படும். ஹார்ட் ஃபெயிலியரை ட்ரீட் பண்ணலாம், அது கார்டியாலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணிவிடும். ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே பாரதூரமான ஹார்ட் ஃபெயிலியர் போகும்போது கால்கள் வீக்கமடைந்து அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்களை திண்டாடுவதை பார்க்கலாம்.
அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதுவும் செல்லுலைட்டிஸ் மாதிரி தான். ஒரு ஆள் கால் வீக்கம், ஏற்கனவே ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட், அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கால் வீக்கம் கூடுதலாக இருக்குமா இருந்தால் கட்டாயமாக உடனடியாக நீங்கள் வைத்தியசாலைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டும். மற்றது அவர் ஒரு அவர் சர்ஜரிக்கு போக மாட்டார், சர்ஜரி வார்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி. அது ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் அவர் கார்டியாலஜிஸ்ட் யூனிட்டில் செய்யும்போது அந்த கால் வீக்கம் குறையும், அவர் ஹார்ட் ஃபெயிலியர்ந்து வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்க மாட்டேங்கிறார். ஆனால் சர்ஜிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் என்கிற கண்டிஷன் ஏதாவது ஒரு நோயின் தாக்கத்தால், ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு பிறகு நீண்ட காலமாக படுக்கையில் ஒரு வெட்டுடன் இருக்கிற ஆளுக்கு, அல்லது ஒரு பெல்விஸில், அதாவது கால்களில் மூட்டு ஆர்த்தோபெடிக் சர்ஜரி செய்கிற சர்ஜரிஸ், இப்போ மூட்டு மாற்று சிகிச்சை நிற்கிறேன், அப்படியான நீ ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட், ஹிப் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட், அப்படியான சர்ஜரியை செய்து நீண்ட காலமாக படுக்கையில் இருக்கும்போது அந்த கால்களில் டீப் வெயினில் த்ரோம்போசிஸ் ஏற்படலாம். இது ஒபீஸானாக்களே இது கூட பருமனான பேஷண்ட்டில் இது கூடுதலான சான்ஸ் இருக்கும். அவர்களில் திடீரென கால் வீக்கம் அடைஞ்சு காய்ச்சல் பெருசாக இருக்காது, ஆனால் பெயினும் வீக்கமும் ஏற்பட்டு மூச்சு திணறல் அல்லது அவர்களுடைய சில பேர் கன்ஃபியூஸ் டாக், அவர் அந்த டீப் வெயினின் சில த்ரோம்போசிஸ் சில பார்ட்டிகல்ஸ் எம்போலிசம் அப்படி சொல்லலாம், அது பிரெயினுக்கு கூட போகலாம். அப்போ அவர்கள் ஒரு மாறாட்டமாக ஒரு வித்தியாசமான மூச்சு, அவர்கள் ஒரு உயிராபத்தை எதிர்நோக்கிற மாதிரியான ஒரு பேஷண்ட் மாதிரி திடீரென டிட்டோரியேட் பண்ணினா நாங்கள் யோசிக்க வேண்டும். இதில் டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்கின்றது. அது அந்த கண்டிஷனும் உடனடியாக நாங்கள் ட்ரீட் பண்ண வேண்டும், இல்லாட்டி கட்டாயம் உயிராபத்தை ஏற்படுத்தும். அப்போ அதில் த்ரோம்போஸான இதை கரைக்கக்கூடிய மருந்து ஏற்றுவதன் மூலம் அந்த டீப் வெயின் த்ரோம்போஸை இல்லாமல் பண்ணி வரக்கூடிய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது அதை ட்ரீட்மெண்ட் செய்யும்போது பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனப்படினால இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் உள்ள ஒருவர் கட்டாயமாக வைத்தியசாலை அனுமதிக்கப்பட வேண்டும். அப்போ செல்லுலைட்டிஸ், டீப் வெயின் த்ரோம்போசிஸ், ஹார்ட் ஃபெயிலியர், இதெல்லாம் வரக்கூடிய கால் வீக்கம் கொஞ்சம் நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். அதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. அப்போ அதாவது கால் வீக்கம் வைக்கின்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராமில் 1 hour டிஸ்கஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அதில் மெயினாக அந்த ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்கு என்பதை இந்த பார்க்குற நேர்கள் விலகிக்கொள்ள வேண்டும். இப்படியான பெயின், மூச்சு திணறல், அதோடு ஏற்படக்கூடிய கால் வீக்கம் ஒரு ஷார்ட் பீரியடில் ஏற்படுமா இருந்தால் அது உடனடியாக நீங்கள் வைத்தியசாலை போகணும். சாதாரண வலி மாத்திரைகளை எடுத்துகிட்டு வீட்டில் அது இருக்கக்கூடாது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கால் வீக்கமும் அதற்கான மிக முக்கியமான காரணங்களை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து மிக முக்கியமாக வெரிகோஸ் வெயினால் ஏற்படும் கால் வீக்கம் பற்றி கதைத்திருந்தோம். செல்லுலைட்டிஸால் ஏற்படும் கால் வீக்கம், அது மட்டுமல்லாமல் இந்த ஹார்ட் ஃபெயிலியரால், அதை தவிரவும் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் என்ற நோயால் ஏற்படக்கூடிய கால் வீக்கம் பற்றி மிகவும் விளக்கமாக கதைத்திருந்தோம். தொடர்ந்தும் கூட இன்னும் பல நோய்களுக்கான அறிகுறியாக ஏற்படும் இந்த கால் வீக்கத்தை பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். டாக்டர், கால் வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நோய்களை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். அடுத்த ஒரு பொதுவான விடயம் தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் என்பதும் கூட நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இந்த ஆர்த்ரைட்டிஸோடு இருப்பவர்களுக்கும் கூட இந்த கால் வீக்கம் ஏற்படலாம். எனவே அதனை பற்றி நாங்கள் கதைப்போம் டாக்டர். ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுவாதம், அதில் பல வகைகள் இருக்குது. வயது வந்த பெண்களுக்கு ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சிறுவர்களுக்கு கூட தாக்கலாம். இதில் மிகவும் தெளிவான விஷயம் என்னென்னா, அந்த கால் வீக்கம் இருக்கிறதோட அந்த மூட்டுக்களோட வீக்கம் கூடுதலாக இருக்கும். கால் மட்டும் வீங்கி இருந்தாலும் அந்த வடிவத்திலையும் மூட்டுக்களோட ஷேப், அதாவது அமைப்பு, அதாவது உருவம் மாற்றமடைந்திருக்கும். அவர்கள் நடக்கும்போது அவருடைய அந்த மூட்டுக்கள் ஏற்பட்ட வலியால் அவருடைய நடக்கும்போது லிம்பிங் இருக்கும். அவர்கள் ஒரு காலில் அந்த நடையில் அவர்கள் வித்தியாசம் இருக்கும். மற்றது அந்த மூட்டுக்களில் பெயின் கூடவே இருக்கும். கால் வீங்கி இருந்தாலும், ஆர்த்ரைட்டிஸால் வரக்கூடிய வீக்கம் கால் முழுதும் வீங்கி இருந்தாலும் அவர்கள் மூட்டுக்களில் பெயினை குறிப்பாக சொல்லுவினோம். மற்றது ஒரு தொடர்ந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆர்த்ரைட்டிஸ் இருந்திருக்கும். வயது வந்தவர்கள் தான் கூடுதலாக இருக்கும் பெண்களில். இதில் பெரிய இந்த டயக்னோசிஸ் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கால் வீக்கத்துக்கு ஆர்த்ரைட்டிஸ் மட்டும்தான் காரணப்பட்டு நாங்கள் அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆர்த்ரைட்டிஸோட மூட்டுவாதத்தோடு இருக்கிற ஒரு ஆள் கால் வீக்கம் இருந்தால் அந்த கால் வீக்கத்துக்கு வேறே ஒரு காரணம் இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா அது பிள்ளையாக ட்ரீட் பண்ணப்படக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா,
மூட்டுவாதம் உள்ள ஒருவருக்கு வெரிகோஸ் வெயினும் இருக்கலாம், அல்லது டிவிடியும் இருக்கலாம். டிவிடியை இருக்கிற ஒரு ஆளை இது இவருக்கு மூட்டுவாதம், அதாவது ஆர்த்ரைட்டிஸால் தான் இந்த பெயின் வந்து சொல்லி நெக்லெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் அந்த டிவிடின்ற தாக்கம் வேறு உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆனபடினால நாங்கள் ஒருவர் ஆர்த்ரைட்டிஸ் உள்ள ஒருவர் கால் வீக்கத்தோடு வரும்போது நாங்கள் அதை இது ஆர்த்ரைட்டிஸால் தான் வருதுன்னு சொல்லி அதை ஒரு சாதாரண விடயமாக எடுக்கக்கூடாது. அதை வேறு ஏதாவது காரணத்தால் வந்தாண்டு தேவையான சில இன்வெஸ்டிகேஷன் செய்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி அதை அந்த கண்டிஷன் இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணி விட்டு தான் ஆர்த்ரைட்டிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும். அது ஒரு முக்கியமான பகுதி. மற்றது ஆர்த்ரைட்டிஸ் சர்ஜிக்கலாக வேறு ஆட்டிலும் அதான் ரூமட்டாலஜிஸ்ட் தான் டீல் பண்ணிவிடும். அப்படியான ஒரு பேஷண்ட் சடுதியாக ஒரு கால் வீக்கம் ஏற்பட்டு பெயின் ஏற்படுமா இருந்தால் அது ஒரு கால் ஏற்படுமா இருந்தால் நாங்கள் இது ஏதாவது சர்ஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு இது ஒரு பொதுவான ஒரு கால் வீக்கமாக நினைத்து அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அது மூட்டுவாதத்தால் கால் வீக்கம் ஏற்படலாம் என்றாலும் நாங்கள் மூட்டுக்களை மட்டும்தான் அது வீக்கம் ஏற்பட முடியும். முழு காலம் வீக்கம் சொன்னால் வேறு ஏதோ பிரச்சனை இருக்கலாம்னு நாங்கள் அதை யோசிக்க வேணும். அதில் அந்த பிளவிட்டமாக இருந்தால் சிலவளை அந்த கண்டிஷனை முழுமையாக ட்ரீட்மெண்ட் ஆகிவிட்டு அது உயிராபத்தை ஏற்படுத்தலாம். அப்போ அதில் கவனமாக இருக்க வேணும். அடுத்த முக்கியமான காரணம் டாக்டர், இந்த தைராய்டு பிரச்சனையாலும் கூட இந்த கால் வீக்கம் எனப்படுவது வந்து முக்கியமாக வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு வேறு என்னென்ன அறிகுறிகளோடு இவர்கள் கால் வீக்கத்தோடு வருவார்கள் டாக்டர்? தைராய்டு பிரச்சனை தைராய்டு குறைபாட்டில் உடம்பு ஊதுறதோடு சேர்ந்து கால் வீக்கம் ஏற்படலாம், அல்லது ஹைப்போதைராய்டிசத்திலே அந்த மிக்திரிமான்கிற கால்களில் நீர் தேங்குறதால் அந்த வீக்கம் ஏற்படும். இதில் பெயின் இருக்காது பெருசாக. மற்றது தைராய்டுக்குரிய மற்ற ஃபீச்சர்ஸ் இருக்கும். அவர்கள் அந்த ஹைப்போனா அதுக்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்கும். மற்றவர்கள் தைராக்சினால் வேறு தைராக்சினை குறைக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எடுப்பினோம். கோய்டர் இருக்கும். அவர்களில் அந்த தைராய்டால் வரக்கூடிய கால் வீக்கம் அதுவும் நான் இப்போ டயக்னோசிஸ் என்ற விஷயத்தில் பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் அதுக்கு சரியான முறையில் தைராக்சின் அளவை கூட்டி குறைப்பதன் மூலம் இல்லை தைராக்சினை கூடுதலாக சுரக்கும் தைராக்சினை குறைக்கிறதுக்குரிய மருந்துகளை சரியாக கொடுப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலம் ட்ரீட்மெண்ட் பண்ணின போது இந்த கால் வீக்கங்கள் தானாக இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த கால் வீக்கத்தை நீங்கள் கவனிக்காவிட்டு ஒரு பெர்மனண்டான கால் வீக்கம் லிம்ஃபிடிமா வந்துட்டுன்னு சொன்னால் அது மிகவும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக இருக்கும். அது வந்து அதே வீக்கத்தோடு இருக்க வேண்டிய கட்டம் வரலாம். அதில் டாக்டர் இப்போ முக்கியமாக வந்து இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த நோய்களுக்காக வந்து இந்த மருந்துகளை வந்து அதிகமாக எடுப்பார்கள். அதுலேயும் வந்து சிலது பார்த்திங்கன்னா வந்து அவர்களே யோசித்து ஓவர் த கவுண்டரில் போய் மருந்துகள் வாங்கி குடிக்கிற நிலைமையும் இருக்குது. எனவே இந்த மருந்துகளின் சைடு எஃபெக்ட்ஸ் அதால் கூட இந்த கால் வீக்கம் என்பது ஏற்படலாமா டாக்டர்? கட்டாயமாக பல இந்த கொலஸ்ட்ரால் அல்லது ப்ரெஷர் எடுக்கிற டேப்லெட்ஸ் வந்து உடம்பில் சில நீரை தேங்க வைக்கலாம். சில கழிவுகளில் மாற்றம் அல்லது நீர் சமநிலையை பாதிக்கக்கூடியதாக ஏற்படும் போது அந்த நீர் கால்களில் தேக்கமடையும் போதும் இந்த கால் வீக்கம் ஏற்படலாம். இது குறிப்பாக நாங்கள் ஒருவருடைய கால் வீக்கத்தோடு வர ஒரு ஆளுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள், அதாவது செல்லுலாய்டிஸ் போன்ற அறிகுறிகள் டிவிடி அதில் இல்லைன்னு சொன்னால் அவர் எடுக்கிற ட்ரக் லிஸ்ட்டை பார்க்கும்போது அதில் ஏதாவது எங்களுக்கு தெரியும் சைடு எஃபெக்ட்ஸ், அதை குறிப்பிட்ட ஒரு ட்ரக்கின் சைடு எஃபெக்ட்ஸ் கால் வீக்கமாக இருக்குமென்னு சொன்னால் அதை நிப்பாட்டினா இந்த கால் வீக்கம் இல்லாமல் போகும். அது கூடுதலாக மருத்துவர்களானது, அதாவது மெடிக்கல் ஃபிசிஷியன் தான் அதை டீல் பண்ணிவிடும். ஆனாலும் சில வேளையில் அப்படி ஒரு கால் வீக்கம் அடைந்தால் அவர்கள் சர்ஜிக்கல் எங்களோட சத்த சிகிச்சை நிபுணர்கள் பார்க்க வரலாம். அப்போ நாங்கள் சில வேளை தேவையில்லாமல் எல்லா டெஸ்ட்டும் செய்ய வேண்டி வரலாம். இப்போ ட்ரக் லிஸ்ட்டை தெரிஞ்சாலும் ஒரு பேஷண்ட் காலில் வீக்கத்தோடு வரைக்கும் நாங்கள் அதை ஸ்கேனிங் மற்றது எக்ஸ்ரேகள் மற்றது தேவையில்லாம பிளட் டெஸ்ட்களை செய்ய வேண்டி வரலாம். இதை சில பேஷண்ட் பிள்ளையாகவும் நிற்கலாம். டாக்டரோட வீக்கப்பட்டு போனது ஒரு ட்ரக்கின் சைடு எஃபெக்ட்ஸ், ஆனால் டாக்டர் இல்லை இவ்வளோ ஸ்கேனிங் எல்லாம் செய்தார். ஆனால் அதில் பேஷண்ட் விலை கொள்ள வேண்டும் என்னென்னா பேஷண்ட் வரும்போது நாங்கள் அந்த ட்ரக்கால் வந்த கால் வீக்கம் வந்து மிஸ் பண்ண முடியாது. என்னென்னா மற்ற பிரச்சனைகள் இல்லை என்பது நாங்கள் பார்க்க வேணும். அது மிகவும் முக்கியமான விஷயம். அப்போ சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சில டெஸ்ட்டுகள் தேவைப்படாத டெஸ்ட்டு செய்யப்பட்டிருக்கலாம். அது வேணுமென்று செய்யப்பட்டது அல்ல. அது நாங்கள் அதை செய்யாமல் இருந்தால் சில பயமாக இருக்கும். இப்போ ஒரு பிரெஸ்ட் ஒரு ஆளுக்கு மார்பில் கட்டியிருந்தால் நாங்கள்
அது சரியாக தெரியும் இது கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது கேன்சர் இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணதுக்கு எஃப்என்எஸ்சி செய்வோம்னு சொல்லுவோம். அது ஒரு வயதுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு அது கேன்சராக வர்றது சான்ஸ் குறைவு. அதுக்காக நாங்கள் அந்த டெஸ்ட்டை செய்யாமல் 100% இது கேன்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பிற்காலத்தில் அந்த கட்டிலேயே கேன்சரோடு வந்துட்டேன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த டாக்டர் முதல் பார்த்த டாக்டரில் பிழை காணப்படும். அந்த ஹிஸ்ட்ராலஜி செய்யாவிட்டபடியாக தவறுபட்டார். ஆனபடினால சில டெஸ்ட்டுகள் நாங்கள் தேவையில்லாத மாதிரி இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை இந்த பேஷண்ட் புரிஞ்சு கொள்ள வேணும். இதில் பல மாதிரியான கதைகள் ஏன்னா இப்போ மருத்துவத்தில் இந்த கொமர்ஷியலைஸ் கொஞ்சம் வியாபாரத்துறை இருக்குது, ப்ரைவேட் செக்டரும் இருக்குது. அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்க்க சில டெஸ்ட்டுகளை செய்யும்போது பேஷண்ட்ஸோ அல்லது பொதுமக்களோ நிற்கலாம் இது ஒரு வியாபார நோக்கத்துக்காக செய்யப்படுது. அப்படி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இதுலேயும் நாங்கள் எல்லா டாக்டர்ஸையும் நாங்கள் அந்த ஒரு பழியை போட முடியாது. வியாபார நோக்கத்துக்காக நடக்கிற விஷயங்களை நாங்கள் தவிர்க்க முடியாது. அது வேறு பேஷண்ட் ப்ரைவேட்டுக்கு போயிருக்க அவையும் அதை அக்செப்ட் பண்ண வேணும். ஆனால் ஈவன் நாங்கள் கவர்மெண்ட் செக்டருக்கு வந்த பேஷண்ட்டில் கூட சில வேளைகளில் முழு டெஸ்ட்டும் செய்வோம். அங்கே பேஷண்ட் காசு பே பண்ணுறது இல்லை. அது கவர்மெண்ட் சுகாதாரத்துறைக்கு தான் நட்டம் ஏற்பட்டாலும் நாங்கள் செய்ய வேணும். ஏனென்றால் சில கண்டிஷனை நாங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஆனபடினால நாங்கள் ஒருவருக்கு கால் வீக்கத்தோடு வந்தால் ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பாவிக்கிற ஒரு ப்ரெஷர் டேப்லெட்டின் சைடு எஃபெக்ட்ஸாக இருந்தாலும் ஒரு டூப்ளெக்ஸ் ஸ்கேன் மற்றது பிளட் சீரம் ப்ரோட்டீன் லெவல் வெரிகோஸ் வெயினுக்குரிய ஸ்கேன் தான் டூப்ளெக்ஸ் ஸ்கேன். மற்றது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குற ஃபுல் பிளட் கவுண்ட் அதெல்லாம் செய்து மற்ற கிட்னி ஃபங்க்ஷன் கிட்னி ஃபெயிலியரில் கூட கால் வீக்கம் அடையலாம். லிவர் ஃபெயிலியரில் கூட லிவர் சிரோசிஸில் கூட கால்கள் வீக்கம் அடையலாம். ஹார்ட் ஃபெயிலியரில் கால் வீக்கம் வேணும். அப்போ இசிஜி எடுக்கிறது எக்கோ டெஸ்ட் செய்கிறது எல்லாம் படிப்படியாக செய்ய வேண்டிய கட்டம் இருக்கும். அப்போ இது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ கால் வீக்கம் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஒரு 3-4 வீக்ஸுக்கு கூட கால் வீக்கம் இருக்குன்னு சொன்னால் ஒரு சில டெஸ்ட் செய்ய வேண்டி இருக்கும். சிலவளை அட்மிட் பண்ண வேண்டி வரும். இதுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேணும். அதுதான் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் பேஷண்ட்ஸுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா சில ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை பிழையான அபிப்பிராயங்களோ மற்றவே சொல்கிற கதைகளை கேட்டோ நீங்கள் அதை இதில் தேவையில்லாமல் செய்யலாம். தேவையில்லாத அட்மிஷன் நான் வீட்டை இதை மாற்றலாம். இந்த டெஸ்ட்டை செய்யாமல் டாக்டருக்கு மருந்தை தந்து பாருங்கோ, இன்ஜெக்ஷன் போடாமல் நீங்கள் டேப்லெட்டை தாங்கலாம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அப்படி செய்ய போக வேணாம். ஏனென்றால் அந்த டாக்டர்ஸ் உங்களோட கண்டிஷனை பார்த்து ஒரு சஸ்பிஷஸோட ஒரு சில விஷயங்களை செய்ய அதை கண்டுபிடிச்சா பிறகு டயக்னோசிஸை சரியாக கண்டுபிடிச்சிட்டா ட்ரீட்மெண்ட் வந்து வெரி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் முழுமையாகவும் செய்யலாம். அதுதான் இந்த எஃபெக்ட். ஒரு கண்டிஷனோட வாருங்கள். கால் வீக்கம் வைக்கிறது ஒரு டிசீஸ் அல்ல. அது ஏதோ ஒரு டிசீஸ்னால் ஒரு குணங்குறியல் அறிகுறி. அப்போ அந்த குணங்குறியை வைத்து நாங்கள் நோயை கண்டுபிடிக்கும் மட்டும் நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க வேணும். அந்த நோயை சரியாக இனங்கண்டு விட்டால் பேருந்து ட்ரீட்மெண்ட் வேறு கம்ப்ளீட்டாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் டாக்டர் ஒரு சில நபர்களுக்கு இந்த தொழில் நிமித்தமாகவும் கூட இந்த கால் வீக்கம் வந்து ஏற்படலாம். அதில் வந்து நிறைய நபர்கள் வந்து இந்த பிரயாணம் செய்பவர்களாக இருப்பார்கள். நீண்ட தூரம் வந்து நடக்க வேண்டும் அல்லது வந்து பல பாரங்களை தூக்க வேண்டும். இந்த மாதிரியாக இருக்கிற நபர்களுக்கும் கூட இந்த கால் வீக்கம் என்பது வந்து அடிக்கடி ஏற்படுவது உண்டு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு வைத்தியரை காண வேண்டுமா அல்லது இது ஒரு சாதாரணமான விடயம் தானா? இது நீங்களே இப்போ ஒரு பிரயாணத்தின் போதும் அல்லது கூடுதலாக ஏர் ட்ராவல் வந்து இறங்கினோம் யூகேலேருந்து வந்து அவையிலே சொல்லிவிடும். நான் நேற்று வந்தேன் அதேமாதிரி நான் ஃப்ளைட்டில் போய் இறங்கினா டாக்டர் எனக்கு 2 டேஸுக்கு இப்படி வீக்கம் இருக்குன்னு சொல்லிவிடும். அப்போ அப்படியானவர்கள் உடனடியாக போய் செய்ய தேவையில்லை. ஆனால் அவர்கள் ஒரு ரூட்டீனாக ஆனுவலி செய்கிற டெஸ்ட்டுகளை செய்ய வேண்டாம். இது ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் ஈவன் சாதாரண சுகதகி கூட நீண்ட நேரம் ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு நீண்ட நேரம் ஒரு பஸ்லேயோ இரவு பயணமாக சென்று கால்களை அசைக்காமல் எழுப்பி நடக்காமல் ஒரு இடத்தை இருக்கையாக இருந்து அல்ல ஈவன் ஒரு ஆள் தொழில் நிமித்தமாக ஒரு இடத்துல இருப்பராக இருந்தால் ஒரு வாட்சரோ அல்லது ஒரு செக்யூரிட்டி கார்டோ இருப்பிடம் எழுப்பி கொஞ்சம் நடந்து தெரியாமல் கால்களை ஒரு எக்ஸசைஸாக இருப்பாங்கன்னா மூட்டு வலியோ அல்லது கால் வீக்கமோ ஏற்படுறது சகஜம். அப்போ அவர்கள் ஆனால் அப்படி ஒரு ஃப்ளைட்டில் எழுப்பி நடந்துரிஞ்சு எல்லாம் 2 வாரங்களுக்கு கால் வீக்கம் வந்ததுன்னா ஏதாவது செல்வாய்ட்டிஸ் அல்லது ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனபடியான ஒவ்வொருவரும் அந்த தங்களுக்கு வர கால் வீக்கம் எப்படி தன்மையானது, இதுக்கு மேல் வந்து பாரதூரமாக வந்திருக்கா அல்லது நான் விட்ட பிள்ளையாளராக வந்திருக்கான்னு அவர்களுக்கு தெரியுமா இருந்தால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் தெரியாமல் இது இப்படி ஒரு நாளும் வாரதில்லை, இந்த முறை மட்டும் வந்திருக்கு. சில விட இப்போ ஈவன்
ஒரு லாங் ஃப்ளைட் போயிருக்கிறேன், லாங் பஸ் ட்ரிப் போயிருக்கிறேன், அப்போ வரையே இல்லை. இப்போ ஒரு ஷார்ட் ஃப்ளைட், இது ஒரு ஷார்ட் பீரியட் பிரயாணம், இதுக்குள்ளே வளர்த்து வீங்கிட்டுன்னு சொன்னால் அது சஸ்பிஷியஸ். அப்படியான கால் வீக்கம் நீங்கள் உடனடியாக மருத்துவரை போகணும். இது வந்து காமன் சென்ஸ். இது வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் காமனாகவே யோசிச்சு பிடிக்காம உங்களுக்கு தெரிய வேணும். நான் இதிலும்பாக நீண்ட தூரம் பயணம் செய்ய கூட எனக்கு கால் வீக்கம் வேற இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி காரில் இருந்து வந்த உடனே கால் வீங்கிடுது. அப்போ ஏதோ சம்திங் ராங், ஒரு பார்ப்போம்னு போக வேணும். அதோட வேறு மூச்சு திணறல் அல்லது நெஞ்சினோ அல்லது காலில் சிவப்பாரு, காய்ச்சல் இருக்குது, வலி இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு கால் மட்டுமெண்டா கட்டாயம் பார்க்க தான் வேணும். ஒரு ஆக்குபேஷன், ஒரு தொழில் நிமித்தமோ அல்லது ஒரு பிரயாணங்கள்லேயே வரக்கூடிய கால் வீக்கம் 2 கால்லையும் வரும். அது ஒரு காலில் மட்டும் வீக்கம் இருக்குன்னா கட்டாயம் அது அந்த காலில் இருக்கிற ஒரு பிரச்சனையால் வந்தது, அது கட்டாயம் மிக வைத்திய ஆலோசனை எடுக்க வேணும். அப்படியாக சில விஷயங்கள் நாங்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையால் நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் டாக்டர்கிட்ட போய்க்க அவன் கட்டாயம் அவன் முழுதும் தான் செய்யணும். நீங்கள் இப்போ என்னென்ன ஒரு பேஷண்ட் வரைக்கும் நான் அதை உதாசீனம் செய்ய முடியாது. இதுக்குள்ளே வளமையாக வரதானே நீங்கள் போய் அதுக்குரிய எக்ஸ்ரேயோ ஸ்கேனிங்கோ இதெல்லாம் செய்து என்ன திருப்பி சொல்கிறது காரணமே இதால் பாதிக்கப்பட்டது டாக்டர்ஸ் தான் கூட. இதோட டாக்டர்ஸுக்கு பேச்சு முழுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே அவன்கிட்ட போனால் இவ்வளோ டெஸ்ட்டும் செய்வார், ஒன்றும் இது எங்களுக்கு சிம்பிளாக தெரியுது, இது நான் ஃப்ளைட்டில் வந்தால் எனக்கு வாரேன்னு சொன்னால் அப்படி நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் கால் வீக்கி போய் நான் நேற்று தான் யூகேலேருந்து வந்து நான் வரைக்க நாங்கள் யோசிப்பது ஹார்ட் ஃபெயிலியரோ அல்லது அவர் அது ஃபாரின் சிட்டிசன்னா இன்னும் பிரச்சனை. இப்போ இலங்கையில் போய் வடிவாக செய்யலை, அப்படி அப்போ எங்கள் நாட்டுக்கு நான் ராங் நேம் வேண்டி கொடுக்க மாட்டேன். இங்கே எங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண வேணும். அப்போ இதுகளில் சிலது பயஸ் வரலாம், ஆனால் எல்லாம் நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் செய்வோம். ஒரு கூடுதலான டெஸ்ட்டோ தேவையில்லாத மருந்தை கொடுக்குறதோ தேவையில்லாத அட்மிட் பண்ணுறதோ ஓவர் எந்தூசியாசமாக இருக்கிறது உங்களுடைய உயிரை பாதுகாக்க உங்களோட சேஃபாக வச்சுக்கிறது தான் செய்கிறோடைய வேறு எந்த நோக்கமும் இருக்காதுன்னு நான் நினச்சிக்கொள்கிறேன். இன்றைய எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். கால் வீக்கமும் அதற்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான காரணங்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். டாக்டர், இப்படி பார்க்கும்போது இந்த கால் வீக்கம் என்பது ஒரு சில சமயங்களில் வந்து சாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இன்னும் சில சமயங்களில் வந்து பலவிதமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கிறது. எனவே கடைசியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் என்ன? இதில் வந்து கால் வீக்கம் கல்ச்சரை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2 கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கமானது நீண்ட கால ஒரு டிசீஸ் இந்த பிரச்சனையாக இருக்கலாம். அதில் சடுதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் கட்டாயமாக வைத்திய ஆலோசனை அல்லது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு ட்ரீட் பண்ணப்பட வேணும். மற்றது ஒரு காலில் மட்டும் ஏற்படுற வீக்கம் வந்து சிக்னிஃபிகண்ட் ஆனது, அதுலேயும் வலி ரெட்னஸோட காய்ச்சலோட வருமா இருந்தால் அது செல்லுலைட்டிஸ், அது டயபெட்டிக் ஆகலைன்னா அது கட்டாயம் உடனடியாக ட்ரீட் பண்ணப்பட வேணும். அட்மிட் பண்ணி, அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட் பண்ணப்பட வேணும். மற்றது 2 ஒரு பயணங்களால் அல்லது ஏதாவது மருந்துகளால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்களால் வரக்கூடியது சாதாரணமாக உங்களுக்கு ஏற்படுகிற விஷயம் என்று சொன்னால் அது நீங்கள் உடனடியாக பதட்டப்படாமல் நீங்கள் அதை உங்களுடைய வளமையாக எப்படி அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்களோ அப்படியே மேனேஜ் பண்ணலாம். ஆனாலும் வளமைக்கு மாறாக கூடுதலான பிரச்சனைகளோட வலியோட ஒரு காலில் மட்டும் அந்த நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் கட்டாயம் திருப்பியும் வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும். மற்ற நீங்கள் கால்களில் வீக்கம் என்று சொல்லி ஒரு வைத்திய ஆலோசனை போகும்போது அந்த வைத்திய நிபுணரோ வைத்தியரோ சொல்கிற அந்த டெஸ்ட்டுகளையோ அல்லது அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கோ அல்லது டெஸ்ட்டுன்னு சொன்னால் அது நீங்கள் உதாசீனம் செய்யாமல் கட்டாயம் அதை செய்ய வேண்டும் என்றால் அது நான் சொன்ன விஷயங்களில் வச்சு தெரியும். சில கால் வீக்கங்கள் உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். மற்றது டயபெட்டிக், தைராய்டு ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம் உள்ளவர்கள், ஆல்கோஹால் கூடுதலாக குடித்தவர்கள், ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவர்கள், இவை எல்லாரும் கால்களில் வீக்கம் ஏற்பட்டால் அது உங்களுடைய அந்த கண்டிஷனுடைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ், அந்த கண்டிஷனுடைய ஒரு அறிகுறி என்னதை விலகிக் கொள்ள வேண்டும். இதை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அந்த கால் வீக்கம் நீண்ட காலமாக இருக்கிறது வேறு கூடுதல் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய டயபெட்டிக்கோ இல்லை கிட்னி ஃபங்க்ஷனோ ஏதோ டிட்டோரியேட் பண்ணுன்னு அர்த்தம். அல்லது உங்களுடைய சிரோசிஸ் அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் கொஞ்சம் கூடுதலாக பிரச்சனை போது உங்களுடைய மெடிக்கேஷன் பத்தாமல் இருக்கலாம். சில நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய வைத்தியரை ஆலோசனை பெறாமல் இருக்கலாம் ஏதோ காரணத்துக்காக. இப்போ கட்டாயம் உடனடியாக போய் வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும். ஏன்னா இது வந்து பல நீண்டகால மெடிக்கல் கண்டிஷன், மெடிக்கல் டிசீஸின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இதை போய் நீங்கள்
ஆப்ரேஷனோ அதை வந்து யோசிக்க தேவையில்லை. உங்களுடைய சில மருந்துகளை சில டோசேஜை மாற்றுவதன் மூலம் இதை சிம்பிளாக மாற்றி விடலாம், ஆரம்பத்திலே போனீங்கன்னா. அப்போ மற்றது கால் வீக்கத்தில் தோள்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தோலில் மாற்றத்தோட வெரிகோஸ் வெயினோட வருமா இருந்தால் அதுவும் உடனடியாக வைத்திய ஆலோசனை எடுத்து அதுக்குரிய சரியான சிகிச்சையை பெற வேண்டும். இல்லாட்டி அதுவும் கால்களை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படுதான், கால்களை அம்புடேட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போகலாம். அல்லது சுவாசப்பைகளில் இந்த த்ரோம்போசிஸ், டீப் பெயின் த்ரோம்போசிஸ் வந்து சுவாசப்பைகள் போகிற வெயின்ஸை ஆர்டரி சப்ளை இல்லாமல் பண்ணி உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். அப்போ இந்த நிகழ்ச்சியின் முடிவாக நாங்கள் யோசிக்கலாம். கால் வீக்கங்கள் 2 காலில் ஏற்படுறது, பெயினோடு ஏற்படுறது, ஒரு காலில் மட்டும் ஏற்படுறது, சடுதியாக ஏற்படுறது, நீண்ட ஒரு டிசீஸின் அறிகுறியாக வர இதுகள் எல்லாத்தையும் நீங்களும் விலகி கொள்ள வேண்டும். எப்போ வைத்திய ஆலோசனை எடுக்கணும்னு செய்யணும். வைத்திய ஆலோசனை போனால் அவர் சொல்கிற அட்வைஸை சரியான நடைமுறைப்படுத்தினால் கால் வீக்கங்களால் வரக்கூடிய டிசீஸை மிக இலகுவாக குணப்படுத்துவதோட பாரதூரமான காம்ப்ளிகேஷனை நாங்கள் தடுக்கலாம். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடியிருந்தோம். கால் வீக்கமும் அதற்கான மிக முக்கியமான காரணங்களையும் பற்றி கதைத்திருந்தோம். பொதுவாகவே ஒரு சில நபர்களுக்கு நீண்ட நேரம் பிரயாணம் செய்த பிறகு இந்த கால் வீக்கம் என்பது சாதாரணமாக ஏற்படும் ஒரு விடயமாக இருக்கும். அவர்கள் ஓய்வு எடுத்தால் அது தண்டப்பாட்டில் குணமாகிடும். ஆனால் இன்னும் சில நபர்களுக்கு இந்த கால் வீக்கம் என்பது பலவிதமான ஆபத்தான நோய்களுக்குரிய அறிகுறியாகவும் இருக்கலாம். அதில் டாக்டர் கூறியது போல ஒரு சில சமயங்கள் ஒரு கால் மட்டும் வீங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். அதனை தவிரவும் இரு கால்களும் வீங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே இந்த இரு கால்களும் வீங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி, இருதய ஃபெயிலியர் பற்றி நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். எனவே இந்த மாதிரியான நோய்கள் இருப்பவர்களுக்கு இந்த கால் வீக்கம், இரு கால் வீக்கம் என்பது பொதுவாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். என்று இந்த ஒரு கால் வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்லுலாய்டிஸ் பற்றின பல முக்கியமான விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். அதிலும் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு கிருமி தொற்றின் தாக்கத்திற்காக ஏற்படும் ஒரு நோய் தான் இந்த செல்லுலாய்டிஸ். எனவே இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக அவர்கள் ஒரு வைத்தியரை நாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் டாக்டர் கூறிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம், கட்டாயமாக இவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு தான் இவர்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட வேண்டும். இந்த மாதிரியாக இந்த கால் வீக்கம் அது மட்டுமல்லாமல் அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்று நிறைய நோய்களை பற்றி நாங்கள் இன்று கதைத்திருந்தோம். டாக்டர் இன்று எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கால் வீக்கம் பற்றியும் அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன, அதனை நாங்கள் எவ்வாறு தடுத்து கொள்ளலாம், இந்த மாதிரியான பல விடயங்களை சொல்லி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.